ஹாய் கைஸ், நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போனால் எஸ்ஒஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இல்லாமல் எந்த கொஷினும் வராதுங்க. இந்த மாடல் ப்ராப்ளம் வரும். அதனால் அதை பார்த்துருப்போம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லித்தரேன். எ மெம்பர் ஏபிசிடி இஸ் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் P1, P2, P3 and P4. Calculate the force P2 necessary for equilibrium if P1 equal to 45 kN, P3 equal to 450 kN and P4 equal to 130 kN. To find the total elongation of the member, the modulus of elasticity to be 2.1 into 10 power 5 Newton by mm square. இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலும் என்ஸ் மாடுலஸ்னாலும் ஒன்று தான். அதாவது கேபிட்டல் இ. இது எப்படி குறிப்பாங்கன்னா கேபிட்டல் இ இசிக்கல் 2.1 into 10 power 5 Newton by mm square அப்படின்னு எழுதலாம். டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, அடுத்த லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏரியா இந்த இடத்த செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 3 இதாக பார்ட்டாக பிரிச்சிக்கணும். ஓகேங்களா? இங்கே இருந்தால் செக்ஷன் 1, 2, 3 எப்பயுமே பிரிச்சிங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ செக்ஷன் 1 L1 = 120, A1 = 625 mm square, L2 = 60 cm, A2 = 2500 mm square, A3 = 1250 mm square, L3 = 90 cm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா போயிடலாம். A1ல் அதாவது 625 mm square யூனிட் ஆனது கரெக்டாக இருக்குது. P1 இங்கே லோடுக்கு கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இன்ட்டு 1000, அதாவது இன்ட்டு 10 power 3 கூட போட்டுக்கலாம். இன்ட்டு 10 power 3 போட என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்டு 1000 அர்த்தம். ஓகேங்களா? அப்படி L1 வந்து 120 cm கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரை எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 120 into 10, 10ஆல் பெருக்கும்போது சென்டிமீட்டர் ஆனது எம்எம்மாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அதேமாதிரி எல்லா லென்த்லேயும் இன்ட்டு 10 போட்டால் எம்எம்மாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா P2 பிசியில் ஆக்டாக இந்த P2ஓட லோடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலாங்கினேஷன், சேஞ்ச் இன் லென்த், டோட்டல் எலாங்கினேஷன் ஆஃப் த மெம்பர், சேஞ்ச் இன் லென்த் ஆனதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 ஃபைன் பார்த்துடலாம். டோட்டல் எலாங்கினேஷன் ஆஃப் த மெம்பர் டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு P2 லோடு கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷனில் லோடு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா P1 + P3 ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிற லோடு இஸ் ஈக்குவல் டு ஒரே டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகிற லோடெலாம் ஈக்குவல் பண்ணிக்கணும். P1 + P3 = P4 + P2. P1 + P3 ஆனது ஒரு டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும். P4 + P2 ஆனது இன்னொரு டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும். டெல்டா எல் = P1 L1/A1 × E. இதாங்க டெல்டா சேஞ்ச் லென்த்தோட ஃபார்முலா. இப்போ 5 செக்ஷன் இருந்ததுன்னா P4 P5ன்னு போட்டுட்டு போகலாம். ஃபைண்ட் லோடு P2 கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். அப்போ P2 தெரியாதீங்க வச்சுக்கணும். மிச்சம் தான் ஈக்குவல் அந்த போச்சுன்னா -P4 ஆயிரும். அப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கிலோ நியூட்டனில் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆன்சர் கிலோ நியூட்டனில் வரும். இப்போ P2 = 365 kN இருந்ததுன்னா அதை நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 1000 ஆர் 10 power 3 போட்டால் நியூட்டனாக மாறிடும், கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இப்போது நம்ம P2 வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த சேஞ்ச் இன் லென்த்தில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது P1, P2, P3யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. நம்ம செக்ஷனை எதுவுமே பிரித்து அந்த ஒரு செக்ஷனையும் எவ்வளோ லோடானது ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷனில் 365 லோடானது பிசி பக்கம் ஆக்ட் ஆகும். 45 ஆனது ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகும். இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 365 - 45 சப்ராக்ட் பண்ணும்போது 320 ஆனது பிசி மேலே ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம பிசியோட வேல்யூ, அதாவது P2ஓட வேல்யூ 320ன்னு இப்போயே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அப்போ பிசியில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 320 ஆக்ட் ஆகுது. மீதம் 45 ஆனது செக்ஷன் 1ல் ஆக்ட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு P1ஓட வேல்யூ 45 கிலோ நியூட்டனில் இருக்குது. நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்ட்டு 10 power 3ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம P1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் செக்ஷன் போயிடுவோம். தேர்ட் செக்ஷனில் 130 ஆனது P4 130 ஆக்ட் ஆகும். P3 450 ஆக்ட் ஆகும். அப்போ 450 - 130 = இப்போ 450ல் 130 போயிடுச்சுன்னா பிசியில் 320 ஆக்ட் ஆகிடுது. மிச்சம் 130 ஆனது தேர்ட் செக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதாங்க தேர்ட் செக்ஷனில் 130. அப்போ P3 = 130 kN. இதை நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ P2 = 320 kN. P1ல் 45 kN ஆக்ட் ஆகுது. நம்ம நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்ட்டு ஓகேங்களா? ஃபைண்ட் எலாங்கினேஷன். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். P1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 45 × 10 power 3. L1ஓட வேல்யூ தெரியும்,
1200. A1 வேல்யூ 625. ஈயோட வேல்யூ 2.1 × 10^5 கிவன் டேட்டாலே கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். P1 L P2 L2 A2E P3 L3 A3E இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதாங்க சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ. நான் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படியே கால்குலேட்டரில் நீங்கள் தனித்தனி வேல்யூவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஓகேங்களா? தனித்தனி வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் இந்த வேல்யூ வரும். இப்போ லென்த் வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்போ இது ஒரு லென்த்தாக இந்த சேஞ்ச் இன் லென்த்தோட வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது 0.4 அப்படின்னா இது ப்ளஸில் போடணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 0.3 இது கம்மியாக இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 0.445 இது அதிகமாக இருக்குது, அப்போ அதே ப்ளஸில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கால்குலேட்டரில் டைப் பண்ணால் 0.491 mm எக்ஸ்டென்ஷன். இப்போ ரிசல்ட் போட்டு வேண்டியது தான். P2 = 365 × 10^3 N, டெல்டா L = 0.491 mm. தேங்க்யூ காய்ஸ். இதாங்க சம்.